ஹலோ மக்களே, பாண்டிச்சேரியில் ஒரு சூப்பரான பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களோ, பட்ஜெட்டில் லக்ஸரியான ஸ்டே வேணும்னா திஸ் இஸ் த பிளேஸ். ஏஎஸ்ஜே ஹாலிடே வில்லா. இங்கே ஃபர்ஸ்ட் ஹைலைட்டே லொக்கேஷன் தான். இது கோட்டக்குப்பம் ஈசிஆரில் இருக்குது. ஸோ ஆக்சஸ் இஸ் சூப்பர் ஈஸி. செரெனிட்டி பீச்லேருந்து ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ட்ரைவ் தான். ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல். இது கொஞ்சம் நியூவான ப்ராப்பர்ட்டி தான். ஸோ எல்லாமே நல்லா க்ளீனாக அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைலைட் இவங்களோட ஸ்விம்மிங் பூல் தான். இந்த ப்ராப்பர்ட்டியில் டோட்டலாக 16 ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. 8 ரூம்ஸ்க்கு ஒரு ஸ்விம்மிங் பூல்னு 2 ஸ்விம்மிங் பூலாக வச்சுருக்காங்க அண்ட் அதை ரொம்ப க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவங்களோட ரூம்ஸ். நாங்கள் 2 ஃபேமிலிஸாக போயிருந்தோம் வித் கிட்ஸ். அதனால இவங்க கிட்ட கேட்டு பக்கத்துலேயே 2 ரூம்ஸ் எடுத்துட்டோம். ரூம் என்ட்ரானோடனே ஒரு 2 சீட்டர் சோஃபா அண்ட் டீப்பா இருக்குது. ஒரு குவீன் சைஸ் பெட், டிவி, கெட்டில் இது எல்லாமே இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் ரூம் பாத்ரூம் ரெண்டுமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஒரு 3 ஆர் 4 மெம்பர் குரூப்பாக போகிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இது ஒரு டூப்ளெக்ஸ் ரூம். இங்கே ஒரு சின்ன ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக போனீங்கன்னா மேலே நீங்கள் அந்த போர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா இந்த போர்ஷன்லேயே ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பெட் அண்ட் ஒரு ஏசி கூட கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸை தான் பார்த்தானோ. பட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளாரியே நிறையா ஹோட்டல்ஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸோடு இருக்குது. அண்ட் இது இல்லாமல் ஸ்விக்கியும் பண்ணிக்கலாம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நல்ல மழை, கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. ஸோ ஈவினிங் ஆனவுடனே குட்டீஸ் ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி ஈவினிங் ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். செம்மையாக ஃபன் பண்ணோம் அண்ட் அப்படியே முடிச்சுட்டு டின்னருக்கும் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி ட்ரிப் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.